ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இது ரெண்டுமே பிஸ்கட் பாக்கெட் தான், சரியா? பிளாஸ்டிக் தடை. இந்த உலகத்தில் பிளாஸ்டிக் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருள் தடைன்றாங்க. அந்த பிளாஸ்டிக் தடை நீங்க என்ன பண்ணணும்? பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கும் பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். நீங்க இது வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது. இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து மறுசுழற்சி கூட பண்ண முடியாது. இதையாவது மறுசுழற்சி பண்ணலாம். ஆனா பன்னாட்டு கம்பெனிகளை நீங்க மீண்டும் மீண்டும் அனுமதிக்கிறீங்க. இந்த மாதிரி இதை நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைனை போறீங்க. இந்த கோர்ட் வந்து கேஸ் மறுபடியும் நமக்கு திருப்பி ஆயிருக்கு, ஸ்டே ஆயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சட்டம் திட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்கணும். பிளாஸ்டிக் தவறுதான், ஆனா அதை மறுசுழற்சி பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. மதிப்பிற்கிற முன்னாள் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பிளாஸ்டிக்ல தார்ச்சாலை போட்டாங்க. எங்க போச்சு அந்த திட்டம்? அப்போ இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சிமெண்ட் ஆலைக்கு எரிக்கிறதுக்கு அனுப்புறாங்க, இவங்க செலவு பண்ணி மாநகராட்சி. அப்போ இந்த உலகம் முழுக்க பிளாஸ்டிக் தடையா? அப்போ முன்னேறிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் எப்படி மறுசுழற்சி செய்யறாங்களோ அதை தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, ஒரு சைடில் அப்படி ஆதரவு கொடுத்துட்டு ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இது பாருங்க, கொக்கோ கோலா, பெப்சி, நீங்க நிறைய பேர் காட்ட மாட்டீங்க ஊடகங்கள்ல, இருந்தாலும் பரவாயில்ல. இது 10 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ். இந்த 10 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன பண்றாரு? கேமரா வச்சு கடைக்கடையா போயிடுறாரு. ஓகேங்களா? ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கிறாரு, இந்த மாதிரி 10 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சுதேசி உணவு லேசா மேல் வாங்கி நிறைய அந்நிய நாட்டு குளிர்பானங்களோட விற்பனை சரிந்து ஒரு ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா கோலி சோடா இருக்கும், இந்த மாதிரி 10 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இந்த உணவு கொக்கோ கோலா நீங்க Facebookல பாத்திருப்பீங்க, யூடியூப்ல பாத்திருக்கீங்க. கக்கூஸ் கழுவு, அதாவது கழிவறையை கழுவுறதுக்கு யூஸ் பண்றது கொக்கோ கோலான்னு சொல்றாங்க. அப்போ அதை எதிர்த்து என்னைக்காவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இப்போ இருக்க ஒரு கேமரா கொண்டு போய் கொக்கோ கோலா அலுவலகத்திலயோ அதுலயோ போய் பார்த்திருக்காரா? பார்க்கறதே கிடையாது. இவர்களோட டார்கெட் எல்லாம், ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த அதிகாரிகளுக்குலாம் அந்த ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள், ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு ஒரு நாளும் வியாபாரிகளோட வழி புரியாது. மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிடுவாங்க. சரியா? அவங்களுக்கு 30ஆம் தேதியான சம்பளம் கிரெடிட் ஆயிரும். தமிழக அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துரும், மத்திய அரசு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துரும் அவங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு. நாங்க அப்படி கிடையாது. நாங்கள் வேலை செய்தால்தான் எங்களுக்கு சாப்பாடு. சரியா? அப்போ அவங்க இதை மறுபரிசீலனை பண்ணணும். அதே போல வியாபாரிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மே 5 கடையை அடைங்க. ஏதாவது போராட்டம்னா ஒட்டு மொத்தமா கடையை மூடுங்க. அப்போதான் இந்த அரசாங்கத்துக்கு பயம் இருக்கும். கொரோனால என்ன மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனில கடையை மூடிட்டு ஓடி போயிட்டான். அப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டது யாரு? உயிரை பணைய வச்சு சாப்பாடு போட்டது யாரு? சின்ன சின்ன வியாபாரி தான். அப்போ கூட என்ன போட்டாங்க வியாபாரி மேல அவதூறு? கொரோனா வந்து கோயம்பேடு வியாபாரிகளால் பரவுதுன்னு போட்டாங்க. உண்மை தானே? கோயம்பேடு வியாபாரியா கொரோனாவை பரப்புனா அன்னைக்கு கடை தொழில் அத்தனை பேர் செத்து போயிருப்பீங்க. அன்னைக்கு எங்க இருந்தது? அமேசான் எங்க சப்ளை பண்ணா, பிளிப்கார்ட் எங்க சப்ளை பண்ணா, எங்க சுக்கி போச்சு, எங்க ஜொமேட்டோ போயிடுச்சு. சின்ன சின்ன மளிகை கடை திறந்து வச்சிருந்தா அப்போ அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அதே போல வியாபாரிகள் சைடுல ஒரு தப்பு இருக்கு. ஒரு உணர்வுமிக்க போராட்டம், ஒரு ஜாதி சங்க தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எதற்கு எவ்வளவு பெரிய மாநாடுகளை நடத்துறாங்க? தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்கு. கட்சிகள் 1000 கட்சிகள் இருக்கு, சங்கங்கள் அது மாதிரி இருக்கட்டும், 10 சங்கம் இருக்கட்டும். இயக்கங்கள் வேறனாலும் கொள்கைகள் ஒன்றுதான். இந்த சுதேசி வணிகத்தையும் இந்த மண்ணின் வணிகத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்கு. அதனால மே 5 தயவு செய்து லீவ் விடுங்க. அதே போல அரசும், நீங்க யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு தானே ஆட்சி நடத்துறீங்க. மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கு இல்லைன்னா டிக்ளேர் பண்ணிருங்க, எங்களுடைய ஆட்சி வந்து பன்னாட்டு முதலாளிக்கான ஆட்சி, நீங்க வந்து என்னைக்குமே அடிமையா இருங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருங்க. நாங்க அடிமையா இருந்துட்டு போவோம். அப்படியே ஜனநாயகம் என்ற பேர்ல ஒரு சர்வாதிகாரத்தை நீங்க திணிக்கிறீங்க. முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் அறிவியலிகளா இருக்கிறாங்க நான் சொல்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு 29ஆம் தேதி. சரிங்களா? ஜூன் ரிசல்ட் வர வரையும் எலெக்ஷனோட விதிமுறைகள் இன்னும் அமல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் எங்களோட கோரிக்கைகளை ஏற்று அந்த பண பரிவர்த்தனை மட்டும் தடுத்தாங்க. ஆனா இன்னும் அமல்ல இருக்கு. எதுக்கு அமல்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட எலெக்ஷன், அதனால நடத்தை விதிமுறை வந்து ஜூன் வரையும் இருக்கு, நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஏன்? எதனால? இதுதான் ஜனநாயகமா? அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாட்டில் நடத்துங்க, பன்னாட்டு முதலாளிகள் கொடுக்குற சலுகையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன். தயவு செய்து மே 1 நம்ம ஊர்ல தோணல, எங்கேயோ தோன்றி இந்தியாவில் வியாபித்தது. ஆனா மே 5 வணிகர் தினம். இந்த மண்ணில் இருக்க வணிகர்களும் போராடுவார்கள், எங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வணிக சமூகமும் போராடும் நாங்க சொன்ன நாள். நீங்க தான் இதை கொண்டு போய் அடுத்த நாள் சேர்க்கணும். ஹெட்லைன்ஸ்ல போடுங்க, மே 5 வணிகர் தினம், கடைகள் விடுமுறை, பொதுமக்கள்லாம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க, இந்த வணிகர்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா திடீர்னு லாக்டவுன், ஒரு வாரம் லாக்டவுன் போடுவாங்க, நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 4 நாள் லாக்டவுன் போடுவாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் செத்தா போயிட்டாங்க. அதுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுட்டாங்க. 4 நாளும் வாங்கி வச்சுட்டாங்க, 6 நாளும் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி வாங்க மாட்டாங்களா? இப்ப நம்ம வியாபாரிக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, எங்க அந்த ஒரு நாள் நம்ம மூடிட்டோம்னா எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறிடுவாங்களோ,
டிமார்ட்டுக்கு மாட்டுவாங்களோ, மிகப்பெரிய கடைகளுக்கு மாட்டுன்ற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை தெளிவிப்பதற்கு தான் இது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடைகளை மூடி மே 5னா பந்த் இப்படிதான் இருக்கும். நாங்க வியாபாரிகள் ஒற்றுமையா இருக்கும். எங்களுடைய இயக்கங்கள் 2-3 இருக்கும். இருந்தாலும் வணிகன் என்ற போர்வையில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். எப்படி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கின்றதோ, எப்படி சாதி சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ, எப்படி இந்த இயக்கங்கள் இந்துத்துவ இயக்கங்களாகட்டும் இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும் எப்படி ஒற்றுமையா இருக்காங்களோ அது போன்ற ஒற்றுமையை காட்டும் போது மட்டும்தான் நீங்க சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்து இப்படி ஒரு வியாபார சமூகம் இருந்தது அப்படின்றது அகழ்வாராய்ச்சியில் தான் கண்டுபிடிக்கப்படும். தயவு செய்து நாம வெற்றி பெறணும்னா மே 5 கடையை மூடுங்க. கண்டிப்பா கடையை மூடனா இன்னும் 4-5 வருடங்களில் எங்களை போன்ற தீவிரமாக சுதேசி கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் வன்முறையை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை.